worship you, Father God. Oh, hallelujah, hallelujah. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் என்னாலும் நம் மத்தியிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அநேக நாட்களாய் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய வேண்டுதல்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய பயங்களுக்கு, எதிர்காலத்தை குறித்ததான எல்லா விதமான கேள்விகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மகிமையான பதிலை தருவாராக. தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கூடியிருக்கிறதுக்கு நோக்கம் என்னவென்றால், தேவ பிரசனம் நம்மை முழுவதுமாய் நிரப்ப வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய பிரசனம் இருக்குமானால் சகல குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாகும். இந்த நாளிலும் கூட அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறப்பதாக. நிச்சயமாகவே தெய்வ சமூகத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ, விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அது வீணாகாது. பரிசுத்த தேவன் மகிமையான காரியங்கள் இந்த நாளிலே தம்முடைய கிரியைகளின் மூலமாய் வெளிப்படுத்துவாராக. சத்ருவானவன் நமக்கு முன்பதாக எப்பொழுதும் தோற்று போனவனாகவே காணப்படுவான். இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் மூலமா உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து என் கூட சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுடைய வாழ்க்கையும், உங்களுடைய எதிர்காலத்தையும், உங்களுடைய குடும்பத்தையும் முழுவதுமாய் நிரப்ப போகிறது. என் கூட சேர்ந்து இது ஏதோ சும்மா சாதாரணமாக பாடல்களா இல்லை சும்மா சாதாரண வீடியோவாக அதை பார்த்து கொண்டிருக்காம என் கூட சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ ஃபாதர். நல்லவரே, நல்லவரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீர்தானையா. ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்து ஒன்றையும் நீர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நீ கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அதினதின் காலத்து ஒன்றையும் நீதியாய் செம்மையாய் செய்பவரே. ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீதானையா. ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்து ஒன்றையும் நீதியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்து ஒன்றையும் நீதியாய் செம்மையாய் செய்பவர். சேர்ந்து ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீதானையா. ஈசையா, ஈசையா, என் தெய்வம் நீதானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. செயல்கள் தொடங்கினவர் எப்படியும் செய்து முடிப்பீர்.
எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், என் வழியாய் செய்து முடிப்பீர். சேர்ந்து சொல்லுவோம். உறுதியாய் நம்புகிறோம் அப்பா, எங்கள் வழியாய் செய்து முடிப்பீர். இசையா இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. இசையா இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்றே. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்றே. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்தினீர். உறுதியாய் நம்பியுள்ளோம், எங்கள் வழியாய் செய்த முடிப்பீர். என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? உறுதியாய் உறுதியாய் நம்புகிறோம், மனிதர்களை அல்ல, என் வழியாய் செய்த முடிப்பீர். இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்து ஒவ்வொன்றை நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. கூட சேர்ந்து இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. இசையா இசையா, என் தெய்வம் நீதானையா. உங்க வாய் சத்தத்தை உயர்த்தி. அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். அறிக்கை செய்வோமா? அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்தீர். இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்தீர். வானத்து விண்மீன் போல உலகம் எங்கும் ஒளி வீசுவோம். நாங்கள் வானத்து விண்மீன் போல உலகம் எங்கும் ஒளி வீசுவோம். சொல்லுங்களேன். உறுதியாய் உறுதியாய் நம்பியுள்ளோம்,
வழியாய் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்பியுள்ளோ, இப்போதை செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்பியுள்ளோம். இதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது தடைப்பட்ட காரியங்களை, அடைக்கப்பட்ட வாசல்களை, கோணலாய் முடியும்படி நேரிட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நேராக்குவாராக, சரியாக்குவாராக. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உறுதியாய் உறுதியாய் நம்பியுள்ளோ, எங்கள் வழியாய் செய்து முடிப்பீ. ஈசையா ஈசையா என் தெய்வம் நீங்கதானையா. ஈசையா ஈசையா எங்கள் தெய்வம் நீதானையா. அதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது போன்ற தோற்றங்கள் ஏற்பட்டாலும், உலகெங்கிலும் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும், பரிசுத்த தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நேர்த்தியாய் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலம் துவங்கி ஆவியானவர் தனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றும் அளவு அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவரை நம்பி இருக்கிறவர்களாய், அவரை சார்ந்திருக்கிறவர்களாய், உறுதியாய் அவரை பற்றிக் கொள்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படும் பொழுது பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் இந்த நாளில் திறப்பாராக. அநேக நாட்கள் வியாதியோடு காணப்படலாம். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட வியாதிகளை சுகம் தருவாராக. அநேக பிரச்சனைகள் இருந்து தேவன் இந்த நாட்களில் ஒரு பெரிய விடுதலை தருவாராக. பெரிய கடன் பாரங்கள் எல்லாம் தேவன் நீக்குவாராக. இனி ஒரு நாளும் ஒருவரிடத்திலும் கை நீட்டி கடன் வாங்காதபடி தேவன் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவைகளுக்காக இனி ஒரு நாளும் ஏங்கி நிற்காதபடி தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவாராக. என் கூட சேர்ந்து ஆராதிக்கிற யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஊழியத்தை நீங்க செய்து கொண்டிருந்தாலும், சாதாரணமான ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தாலும், பரிசுத்த தேவன் நம்மை நடத்த வல்லவர் என்பதை நம்பி அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வைராக்கியம் உள்ளவர்களை தேடுகிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை தேடுகிறார். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையா நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா உங்க வாழ்க்கையில் இன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி
இருக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில செய்வீராக, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இங்கையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். என் கூட சேர்ந்து வாய்களை திறந்து சொல்வீங்களா? ஆண்டவரே, 1000 பேர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், தேவன் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே இந்த உலகமே எழும்பினாலும், தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவர் தாமே உங்களுடைய அடைபட்ட வாசல்களை திறப்பாராக. நடக்காதவைகளை, முடியாதவைகளை கர்த்தர் சாத்தியமாக்கி காட்டுவாராக. வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவாராக. இத்தனை வருஷங்களாய் தேவனை தொழுது கொண்டிருந்தும், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தும், எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும், சத்துரு எங்களுக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா விதமான குழப்பங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிப்போம். நீரே பரிசுத்த, நீரே மகிமையானவர், நீரே கிருபை நிறைந்தவர், நீரே மாறாதவர். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை, எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். பூட்டப்பட்ட சபைகள் திறப்பதாக, பூட்டப்பட்ட காரியங்கள் மாறுவதாக, ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியத்தை பார்த்து எத்தனைக்கிற எல்லா விதமான ஆமன்களுக்கு முன்பதாக பரிசுத்த தேவனே, இந்த ஊழியங்களை கர்த்தர் கட்டும்படியா ஜெபிக்கிறோம். கட்டப்படாத ஆலயங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, நான் கட்டப்படாத வீடுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, குடும்பங்களில் காணப்படுகிற தேவைகளை தேவன் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அனுபவிக்கிற எல்லா விதமான குறைகளும் மாறுவதாக, இயற்கை சீற்றத்தினால் வருகிற அழிவுகள் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நீர் இறக்கும்படியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலிலே யாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய கரத்தில் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்க வந்து நிற்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதத்தை எங்கள் தேசத்திற்கு செய்வீராக, எங்கள் மாநிலத்திற்கு செய்வீராக, எங்கள் ஜனங்களுக்கு செய்வீராக, எங்கள் சபைகளுக்கு செய்வீராக. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நீ நல்லவர் தேவன். எங்கள் பட்சத்தில் நாங்கள் இழந்தவைகளை இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக சிக்லாக்கின் அனுபவத்தை இந்த நாட்களில் தருவீராக. தாவீது தனக்குள்ளே கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல இந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இழந்தவைகளை இரட்டத்தனையாய் பிள்ளைகளுக்கு திரும்ப கர்த்தர் தருவீராக. ஏமேன். இழந்து போன பெயர்கள், இழந்து போன உறவுகள், இழந்து போன சம்பத்துக்கள், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இரட்டத்தனையாய் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. கூட சேர்த்து, விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினார், என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினார். வழி மாறும் போது பாதை காட்டினார், முடியாத போது தூக்கி நடத்தினார். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. கூட சேர்த்து பாடுவீங்களா? விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. பாவம் செய்த போது உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். பாவம் செய்த போது உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. எங்களை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். தலை குனிந்த போது என் கூடவே வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர் என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கின்றீர். வேண்டிக் கொள்வதெல்லாம் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கின்றீர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசன். இதுவரை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. எங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவரே, உம்முடைய மகிமைகளை நிரப்புவதாக. நீ பெரியவர், நீ சிறந்தவர், நீர் மகிமையானவர். அவர் இதுவரை நமக்கு செய்த நன்மைகளை ஒரு விஷயம் திரும்பி பார்த்து நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்மளால முடியாது என்று சொல்லின போது, யாராலும் முடியாது ஆகாது என்று நம்மை ஒதுக்கின போது, அநேக பிரச்சனைகள் மத்தியில் வழியே தெரியாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நின்ற போது, தேவனே நம்முடைய பாதைகளை எல்லாம் திறந்தார். அவரே ஒரு வழிகளை அல்ல, நமக்காக 7 வழிகளை 70 வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். மகிமையான தேவன். ஆமான், இத்தந்தரங்களையும் அவமாக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். தேசத்தின் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லவர். மகிமையான காரியங்களை நம் மூலமாய் செய்கிறவர் அவர். அவர் சாதாரணமானவர் அல்ல என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். தாவீது சொல்றார், விசுவாசிக்கிறேன்
ஆகையால் பேசுகிறேன். இந்த நாளிலே எத்தனை பேர் ஆண்டவரால் முடியும்னு விசுவாசிக்கிறீர்களோ, தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களோ, வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோட கூட என் தேவனால், நான் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவினால் ஆகும் என்று நீங்களும் நானும் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் மாறுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறப்பதாக, மகிமையான காரியங்களை நம் மூலமாய் கர்த்தர் செய்வாராக. கடந்த நாட்களை நிறுத்தி நம்ம நன்றி சொல்லுவோமா? நீங்க நல்லவராகவே இருக்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் செய்த நன்மையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கூட சேர்ந்து திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறோம் செய்த நன்மையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம். திரும்பி பார்க்கிறோம் நாங்கள் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் செய்த நன்மையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சேர்ந்து சொல்வோம். திரும்பி பார்க்கிறோம் செய்த நன்மையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்றி சொல்லுவேன். திரும்பி பார்க்கிறேன் செய்த நன்மை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் கண் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றும் இல்லையே,
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் அழைத்து செல்லும் ஐயா. உன் பிரச்சனைகளை தாங்கட்டும். நீ நல்லவர், நீ நல்லவர் பரிசுத்தரே. வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். நீங்க ஆராதிக்கும் போது நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஆண்டவர் உயர்த்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும். நீங்களும் நானும் இதுவரை கண்ட ஈத்தனை, இதுவரை கண்ட தோல்விகளை, இதுவரை கண்ட அவமானங்கள், இவ்வளவு நாட்கள் நீங்களும் நானும் செய்து கொண்டிருந்த பாவங்களில் இருந்து கர்த்தர் ஒரு மகா பெரிய விடுதலை தருவாராக. இந்த கடைசி காலத்திலே பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே நீங்களும் நான் உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், பரலோகத்திற்கு உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் முழுவதுமா நம்மை கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் கலைந்து போட்டுருங்கன்னு சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராகன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வாய்களை திறந்து சொல்லுகிறீர்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீ நல்லவர், நீ பரிசுத்தர், நன்றி சொல்லும். வாய்களை திறந்து நீங்க நன்றி சொல்லும் பொழுது கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மையான ஈவுகள் ஆயிரம் ஆங்காங்கே அழிவுகள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் பஞ்சங்கள் காணப்படுகிறது, கொள்ளை நோய்கள் காணப்படுகிறது. எல்லா கொள்ளை நோயிலும் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஏமே நம்முடைய பயங்கள் எல்லாம் மாறுவதாக, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக, போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. பரிசுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். இதுவரை சுகமாகாத வியாதிகள், அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்திலே சுகப்படுத்துவீராக. ஜெகவராஃபா தி ஹீலர், சுகமாக்குகிற மருத்துவர், நீ தருகிற சுகம் அது நிரந்தரமா இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளில நாங்க நம்பி இருக்கோம். ஆண்டவர் நீர் ஒரு மகா பெரிய சுகத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை தருவாராக. வியாதிகள் இருக்கிற இடத்துல கரத்தை வைத்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? இந்த ஆராதனையின் மத்தியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமென். ஆவியானவர் ஏவுகிறது நிமித்தமா நான் ஜெபிக்கிறேன். கூட சேர்ந்து ஜெபிங்க. பரிசுத்த தேவன் ஒரு பெரிய விடுதலை தருவாராக. அநேக நாட்கள சுகமாகாத வியாதிகள் இருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலை தந்துருங்கப்பா. இந்த நாளிலே தேவன் தரும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே குறை கூடமா இருந்த எங்களை கர்த்தர் இந்த நாட்களே நிறைவாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. வாழ்க்கையில ஆண்டவரே நல்லா போய் கொண்டிருந்த வாழ்க்கையில திடீர்னு தடைகள் காணப்பட்டாலும் பரிசுத்த தேவன் இப்பொழுது தடைகளை மாற்றுகிறவராயிருக்கிறீரே. ஆண்டவரே நீர் பிரச்சனைகளை ஓய பண்ணுகிறவராயிருக்கிறீரே, போராட்டங்களை விலக்குகிறவராயிருக்கிறீரே, புயல்களை ஓய பண்ணுகிறவராயிருக்கிறீரே. எல்லா விதமான வாதைகள் இருந்து ஒரு பெரிய விடுதலை நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. நாங்க நன்றி சொல்றோம். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு
சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தால். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீக்கி தொட்டார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். என் கூட சேர்ந்து யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். திரும்ப திரும்ப சொல்லுமா? யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். எல்லா கொள்ளை வியாதிகளிலிருந்து சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். பிறவி குருடன் பர்த்திமேயு இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பர்த்திமேயு இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தான். உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். சொல்லும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும்
யாரெல்லாம் அறிக்கை செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிபூரண விடுதலை தருவாராக, பரிபூரண சுகம் உண்டாவதாக. அநேக வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. இந்த இரவு வேளையில், இந்த வாரத்தின் முதல் நாளில் பரிசுத்த தேவநீரை எங்களுடைய வீடுகளை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தில் பலன் பாயட்டும் சொல்லி கேட்போமா? யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார், இந்த தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார், சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறீர், சுகம் தரும் தெய்வம் இயேசு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வழியே இல்லாத இடத்திலேயும் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். பாதைகளே இல்லாத இடத்திலேயும், மனிதர்கள் நமக்காக உதவி செய்ய முடியாத இடத்திலேயும், தேவைகளுக்கு அடுத்த வேளை நாம் என்ன செய்வோம் என்று நாம் ஏங்கி நிற்கும் பொழுது, பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், உங்களுடைய சம்பத்துகள் எல்லாம் குறைவு ஏற்பட்டாலும், வாழ்க்கை பாதையில் எத்தனையோ குறைவுகள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், பரிசுத்த தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் நீங்களும் நானும், ஆண்டவரே நீர் சந்திக்க வல்லவர், எங்கள் தேவைகளையும் எங்கள் பிரச்சனைகளையும் மாற்ற நீர் வல்லவர் சொல்லும் பொழுது, மலை போன்ற தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. வாய்களை திறந்து நீங்க உங்க ஆத்மா கூட தாவீதை போல சொல்லுங்களேன். ஆத்மாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கூட நீ நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மை நினைத்து ஒரு நாளும் அதை மறக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பான்னு சொல்லி இந்த நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த நாளை நாம் முடிக்கிறதுக்கு முன்பதாக நன்றின்னு சொல்லி முடிக்க போகிறோம். ஏனென்றால் தேவைகளுக்காக நாம தெய்வ சமூகத்தில் அதிகமாக நிற்போம். ஜெபம் என்றாலேயே நீங்களும் நானும் ஆண்டவரோடு பேசுவது என்பதை மறந்து அநேக வெறும் தேவைகளுக்காகவே போய் ஆண்டவரே நீர் அதை செய்ய இதை செய்ய சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு நாளும் தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்கிறது மிகவும் குறைவே. இந்த நாட்களை ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கிறோம்? தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை காட்டிலும், நேரத்தை காட்டிலும் நன்றி அப்படின்னு சொல்ற நேரம் மிகவும் குறைவு. ஒருவேளை ஒரு பொருள் கிடைச்ச உடனே நம்ம உடனே தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்றோம்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம அதை மறந்துடுறோம். நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த நாளிலே என் கூட சேர்ந்து நன்றி எழுதி உள்ளவர்களா, 10 குஷ்டரோகிகளும் சுகம் அடைச்சாலும் ஒரே ஒருத்தர் மாத்திரம் வந்த ஆண்டவர் இடத்துல நன்றி எழுதி உள்ளவனான் இருக்கிறான். அதை போல ஆண்டவரே எத்தனையோ பேர் உம்மிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாங்க எங்களே தர்றோம்னு சொல்லி வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி
சொல்ல உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கூட சேர்ந்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ நல்லவரப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எத்தனை வயதானாலும் சேர்ந்து. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கூட சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவார். நீ நல்லவரப்பா, தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தவர், நன்மையான ஈவுகளால் எங்களை நாள்தோறும் நடத்துகிறோம். எல்லா இழப்புகளையும் எங்களுக்கு ஆதாயமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ளது. இந்த கடைசி காலங்களில் காணப்படுகிற எல்லா குழப்பங்களும் மாறுவதாக, பஞ்சங்கள் நீங்குவதாக, ஆண்டவரே மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் நிற்பதாக. உம்முடைய பிள்ளைகளை தேவனீர் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எகிப்தின் வாதைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் சேதப்படுத்தாதே. பரிசுத்த தேவனே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் தருகிறதற்காக நன்றி. இந்த நாள் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே மகிமை நாளா இருக்கிறதற்காக நன்றி சொல்றோம். நாங்க நன்றி சொல்றோம் பா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. இன்னேச நீர்தானே, எல்லாமே நீர்தானே. இன்னேச நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நாங்கள் பாடுவோம், உம்மைத்தான் தினம் தேடுவோம். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே சேர்ந்து அதிசயமானவரே. இன்னேச நீர்தானே, எல்லாமே நீர்தானே. இன்னேச நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே, இதயமாழ்பவரே. எனக்குள் வாழ்பவரே, இதயமாழ்பவரே. இன்னேச நீர்தானே, எல்லாமே நீர்தானே.
உம்மைத்தான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். வைராக்கியத்தோடு சொல்லுமா, உம்மைத்தான் நாங்கள் பாடுவோம், உம்மைத்தான் தினம் தேடுவோம், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மையே தினம் தேடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மையே தினம் தேடுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா, உங்களுக்கு தான். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். ஓ மகிமையே மகிமையே மகிமையே. நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலேயே நம்முடைய பிரசனம் நிரம்பி கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வெறுமையா ஆராதித்தோமோ எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பிரசனம் நம்ம முழுவதுமா நிரப்பி இருக்கிறது. உங்களுடைய பாத்திரங்கள் இனி வெறுமையாய் அல்ல, தெய்வ பிரசனத்தால் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய வீடுகள் வெறுமையாய் அல்ல, தெய்வ சமூகத்தால் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் வெறுமையாய் அல்ல, வழியெல்லாம் பரிசுத்த தேவன் தம்முடைய பாதைகளை நமக்காக செவ்வைப்படுத்தி கொண்டே அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லுகிறது. பாதைகளை உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை நமக்காக செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவருடைய மகிமை எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய கிருபைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கினதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் திரும்ப ஒரு நாள் பின்மாறி போகாதபடி, நாங்கள் விழுந்து போகாதபடி, வலதுபுறமோ இடதுபுறமோ நாங்கள் சாய்ந்து போகாதபடி, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, பிசாசானவனுடைய வலையிலே நாங்கள் ஒரு நாளும் சிக்காதபடி, அசுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் வாழாதபடி, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்காக வாழுகிற வைராக்கியம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோர்களையும் பற்றி பிடிப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகளை தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. சபையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவனுடைய கரம் பலப்படுத்துவதாக. இனி ஒவ்வொருவரும் வைராக்கியமா நமக்காக நிற்க கர்த்தர் பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். நாம மகிமை பெறட்டும். இந்த நல்ல நாளுக்காக நாங்க நன்றி சொல்றோம் அப்பா. இந்த நாளை காணும்படியா கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஈவுகளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவரே எல்லாரையும் மன்னித்து தெய்வ சமூகத்திலே மகிமையான கிரியைகளை செய்யத்தக்கதாக பரலோகத்திற்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம் தேவன் நமக்கான பாதையை செவ்வைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக என்னாலும் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் மொத்தமா எல்லாம் சேர்ந்து தேவனை தொழுது கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்க, அவரை உயர்த்தி கொண்டே இருங்க, வேதத்தை தியானித்து கொண்டே இருங்கள். இந்த நாட்கள் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த நல்ல நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருக்கும்.
அநேக நாட்கள் வேண்டுதல்கள், அநேக நாள் தடைப்பட்ட காரியங்கள், நம்முடைய விழுகைகள், நாம் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே இரட்டத்தனையாய் திரும்ப தருவாராக. இனி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவமானங்கள் இல்லை, தோல்விகள் இல்லை, துர்ச்செய்திகளை உங்களுடைய காதுகள் கேட்பதில்லை. இந்த இரவு வேளையில கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கிருபை நம்மை ஒரு நாளும் தாங்கட்டும்.